முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி தரமணையில் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் சார்பில் 40 கோடி செயல்படவிருக்கும் தமிழ் அறிவு வளாகத்திற்கான கட்டுமான பணிக்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்துள்ளார். அதனை பார்ப்போம். தமிழ் அறிவு வளாகம் 2 நிலைகளில் கட்டி எழுப்பப்பட உள்ளது. முதல் நிலையில் நூலகமும் சிந்துவெளி ஆய்வு மையமும் இதன் மையமாக இருக்கும். 2ஆம் நிலையில் பண்பாட்டு உரையாடல் வழியாக ஒரு கலையரங்கம், வகுப்பறைகள், அச்சு பண்பாட்டு அருங்காட்சியகம், சிந்துவெளி பொருள் விளக்க கூடம் முதலியவை அமைக்கப்படும். இந்த தமிழ் அறிவு வளாக கட்டுமானத்திற்காக கால்கோல் நாட்டி பணியை தொடங்கி வைத்து சிறப்பிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலக அறக்கட்டளை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் பண்பாட்டின் அடையாளமான ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் 1994ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. 5 லட்சம் ஆவணங்களை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இது எப்பொழுதுக்குள் இந்த கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இந்த செயற்கைக்கோள் உதவியுடன் நீர்நிலைகளுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, நீர்நிலைகள் பற்றிய தகவல்கள், கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்புக்கான ஒரு இணையதள சேவையைத்தான் தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக உதவி பொறியாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 169 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். சென்னை தரமணையில ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் சார்பாக ஒரு 40 கோடி மதிப்பீட்டில் தமிழ் மக்களினுடைய பண்பாடு அதனுடைய தளமாக செயல்படவிருக்கும் தமிழக அறிவு வளாகத்துக்கான இந்த கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் தான் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு நாலேஜ் கேம்பஸ் என்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கார். அடிக்கல் நாட்டியும் பணியை தொடங்கி வைத்திருக்கார். 1 ஆண்டுகளுக்கான அந்த கட்டுமான பணிகள் என்பதும் அது பின்னணியில அந்த ஆராய்ச்சி நூலகத்தில் 40 கோடி மதிப்பீட்டில் தமிழ் மக்களுடைய பண்பாட்டினுடைய தளமாக பல்வேறு புத்தகங்கள் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கைகள் என்பது இதன் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக கட்டுமான பணிக்கான அடிக்கலை நாட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.